प्रभु यीशु मसीह का नाम है सभी को मेरा नमस्कार. கர்த்தருடைய நாளிலே நம் யாவரையும் சுகபலனோடு இந்த நாளிலே தேவாதி தேவனும் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவனாகிய அந்த ஒரே ஒரு ஆண்டவரை நாம் ஆராதிக்கும்படியாக கர்த்தருக்கு கிருபை செய்திருக்கிறார், வாய்ப்பளித்திருக்கிறார். அதற்காக நாம் இவரை துதிப்போம், நன்றி பண்ணுவோம். நாம் நம்முடைய வேத வசனங்களை ஆராய்ந்து தியானிக்கிறதுக்கு முன்பு நாம் ஜெபிப்போம். பிரார்த்தனை அன்றைக்காகவே நம்மளுக்காக இறங்கி ஆண்டுடைய ஜீவ வசனங்களை நாங்கள் தியானத்தை மேம்பட்டோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த வசனங்களை என்னுடைய ஆத்மீக தேவைக்கான விதமாக நாங்கள் தியானிக்கிறதுக்காக அதை அன்றாட வாழ்க்கையை நாங்கள் பயன்படுத்தி உங்களை பயன்படுத்துவதற்காக உமக்கு பிரியமானவர்களை எங்களை காத்துக்கொள்வதற்காக பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசியிருக்க வேண்டும் என்று நாங்கள் தெரிவிக்கிறோம். पवित्र परमेश्वर धन्यवाद करते हैं, कार्य करते हैं. आज का दिन में आपके वचन के ऊपर हम अध्ययन करना चाहते हैं, ध्यान करना चाहते हैं. प्रभु परमेश्वर पवित्र आत्मा इस वचनों को आपने लिख के रखा है, उसी के अनुसार आज का दिन के हम हर एक के जीवन के जरूरतों के लिए आपने इस वचन को आशीर्वाद करके देना, हमसे बात करना प्रभु. हम हर एक के बात करना, हर एक से बात करना, हमारा अपने जीवन की उन्नति के लिए हमको सिखाना, आपके वचन सिखाना. ये प्रार्थना हमारे बुद्धि दाता पवित्र परमेश्वर प्रभु यीशु मसीह का नाम में मांगते हैं, ग्रहण कर पिता. நம்ம தெரிந்த ஒரு பாடலின் ஒரு ஸ்டான்ஸா நம்ம பாடலாம். धन्यवाद के साथ धन्यवाद के साथ स्तुति गाऊंगा हे यीशु मेरे खुदा, उपकार तेरे यीशु कोटि कोटि स्तुति. धन्यवाद के साथ स्तुति गाऊंगा हे यीशु मेरे खुदा, उपकार तेरे यीशु कोटि कोटि स्तुति. धन्यवाद. இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு The compassionate love of God gives confidence to His children. இரக்கம் நிறைந்த தேவ அன்பு நமக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கான தகுதியை கொடுக்கிறது. जो प्रभु परमेश्वर का, प्रभु यीशु मसीह का प्रेम हम सबको प्रभु यीशु मसीह का बच्चों बनकर जीवन बिताने के लिए हमको धैर्य देता है. तो इसी के आधार पर हम आज एक परमेश्वर का वचन के अनुसार हम ध्यान करेंगे. तो हमने सुना है वो लूका की इंजिल अध्याय 7 उसका 36 वचन से 50 वचन तक, उसी के आधार पर इस टीम के द्वारा हम परमेश्वर के वचन को हम ध्यान करेंगे. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து 50ஆம் வசனம் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வேத பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த உண்மையை நாம் தியானிப்போம். St. Luke chapter 7 verses from 36 to 50. இந்த வசனத்துல நாம் பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
பரிசேயர் ஒருவருடைய வீட்டிலே அவர் அழைக்கப்பட்டிருந்தார். நிச்சயமாக அவரும் அவருடைய சீடர்களும் அவங்க போயிருப்பாங்க. प्रभु यीशु मसीह को निमंत्रित किया था। एक फरीसी, एक यहूदियों का वहाँ का चर्च का प्रधान एक व्यक्ति उनको इनवाइट किया उनके घर में भोजन के लिए। तो जरूर यीशु मसीह और उनके चेले उन्हीं के साथ गए। तो वहाँ हम देखते हैं ये सब बैठ के वहाँ का यहूदियों का खाना खाने का स्टाइल, वहाँ का रीति रिवाज ऐसा है। वो सेंटर में वो छोटा सा 1 फुट 1.5 फुट ऊंचा टेबल, बहुत बड़ा टेबल रखेंगे, उसी में खाने की चीज़ों रखेंगे और सारे वो साइड में तो नीचे जमीन पे या कारपेट में बैठ के अपना पैर बाहर की तरह रखकर तो खाना में भाग लें। யூதர்கள் சாப்பிடுற விதம் வந்து அவங்க அறையில் ஒரு சென்டரில் ஒரு சென்டர் டேபிள் எதாச்சும் 1 அடி 1.5 அடி உயரம் உள்ள அந்த சென்டர் டேபிள். அப்போ அதுக்கு கீழே வந்து கார்பெட் வச்சுருப்பாங்க. அந்த கார்பெட்டில் அவங்க சாப்பிட்றவங்க சுற்றி உட்காருவாங்க. சாப்பிட்ற ஆகாரம் அந்த சென்டர் டேபிளில் வைக்கப்பட்டிருக்கும். இவங்க கால் வெளிப்புறமாக நீட்டிவிட்டு அவங்க ஆகாரத்தை சாப்பிட்றது அவங்களுடைய வழக்கம். அப்போ அங்கே வந்து ஒரு அம்மா அங்கே வந்தாங்க, ஒரு சகோதரி. அவங்கள பற்றி சொல்லியிருக்குது, பாவியாகிய ஒரு स्त्री, पापिनी स्त्री करके बताया गया है। एक बहन जी वहाँ पर आई, उनके बारे में क्या क्या पाप किया है वो उसके बारे में हमको नहीं कोई जानकारी नहीं। हम इसको सीरियसली इसके ज़्यादा वजन देने की ज़रूरत नहीं है, वो क्योंकि वहाँ जो बैठे हुए यीशु मसीह के अलावा कोई भी पवित्र नहीं था। काम ज़्यादा पाप किए और इसका नाम दिया पापिनी स्त्री। इसको ज़रूरत नहीं था, क्योंकि वो वचन में ऐसा दिया हुआ है। लेकिन ऐसा हुआ அங்கே என்ன நடந்தது அப்படின்னா, இவங்க எல்லாரும் கவனமாக பேசி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நல்லா ருசித்து அந்த ஆகாரத்தில் சாப்பிட்டு அப்புறம் இது ஒருத்தர் பேசி அவங்க அந்த சீமோன் அந்த பரிசேயர் வந்து அந்த ஆகாரம் எல்லாருக்கும் இருக்குதா, போதுமான அளவில் இருக்குதா, அதெல்லாம் கவனித்து அவங்களுக்கு उदय से जोड़ रखा। जो फरीसी जो वहाँ के घर का मालिक, वो इसको देखते हैं सारे जरूरतों है इनके पास, चावल आटा चपाती दाल सब्जी सारे सब कुछ। तो ये बहन जी आई वहाँ पर इत्र का बाटल लेके आए, परिमಳ तैலம் அந்த அம்மா கொண்டு வந்தாங்க. அந்த அம்மா நமக்கு தெரியாது, அவங்க இயேசு கிறிஸ்துவை பற்றி அவங்க பார்த்துருக்கலாம். இல்லாட்டி அவங்க இயேசு கிறிஸ்து எங்கள் வீட்டுக்கு வராது, இல்லாட்டி அவங்க வந்ததை வெளியில் பார்த்துருக்கலாம். அவங்க வீட்டிலேருந்து ரொம்ப வெளியேற பெற்ற அந்த வாசனை திகழ்ச்சி அதை கொண்டு வந்தாங்க, பரிமள தைலம். அது வந்து ரொம்ப வெளியேற பெற்றது, எல்லா வீட்லையும் இருக்காது. அது வைத்திருக்கிறவங்க வந்து ரொம்ப ஐஸ்வர்யம் உள்ளதான் இருக்க முடியும். நமக்கு தெரியாது இந்த அம்மாவும் ரொம்ப ஐஸ்வர்யமாட்டியா இல்லை என்பது நமக்கு தெரியாது. जो इत्र का जो बॉटल जो सुगंध द्रव्य
वो लेके लेके आती थी, तो ये सभी के पास नहीं होता है। चाहिए धनवान व्यक्ति या जिनके पास ज़्यादा कीमती साधन रखते हैं, उन्हीं के पास ही हो सकता है। तो ये लेके आई। इस मतलब पहले घर से निकलने से पहले ही वो निर्णय कर लिया, इसमें से वहाँ पर होंगे। हाँ, उनको उनके पीछे पीछे उनके पैरों में मैं आंसू लगा के मेरे पाप के लिए, मेरा पाप क्षमा के लिए मैं आंस बहा के उसको भिगाऊंगा और उसको उसके पास में घुटने टेके बैठ के मेरे बालों से उसको साफ करूंगा, फिर उससे उसका चूमूंगा, उसका पैर को मैं चूमूंगा और उनको मैं नमस्कार करूंगा, क्योंकि ये मेरा मुक्तिदाता है, ये मेरा मसीहा है करके वो आई। वहाँ जितने लोग खाना खा रहे थे उनसे भी बढ़कर उनका अधिक जानकारी प्राप्त करके ये व्यक्ति आई। அந்த வீட்டில் சாப்பாடு இருக்காங்க, அங்கே உட்காந்துருக்காங்க. அவங்கெல்லாம் அந்த சாப்பாட்டில் ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஐட்டமாக எடுத்து சாப்பிட்றாங்க, எவ்வளோ ஐட்டம் இருக்கு என்ன சாப்பிட்றதுல பிஸியாக இருக்கிறாங்க. ஆனால் ஒரு அம்மா இந்த பரிமள தைலத்தை பரணியில் கொண்டு வந்தா 37ஆம் வசனத்தில் சொல்லியிருக்குது. லூக்கா 7ஆம் அதிகாரம் 36 இருந்து 50 வரைக்கும் வசனங்கள் நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். அப்போ அதில் 37ஆம் வசனத்தில் சொல்லியிருக்குது, அவங்க ஒரு பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவங்க பரிசேயன் வீட்டில் பந்தி இருக்கிறதா அவங்க அறிந்து கொண்டாங்க. அவங்க தெரிஞ்சிருக்குது, இல்லாட்டி வர வழியில் பார்த்துருப்பாங்க. அப்புறம் அந்த பரிமள தைலத்தில் இருக்கிற அந்த பரணி, இந்த இது சீல்டு பாட்டில், அதாவது அந்த உடைச்சா தான் வந்து அந்த வாசனை தெரிவித்த ஒருக்கா உடைத்தாச்சுன்னா அது முழுமையாக அது பயன்படுத்தணும். விதமான பாட்டில் பரணி. அப்போ அது வந்து விசேஷித்த பாட்டில், விலையுயர்ந்த பாட்டில் பரிமள தைலம் உள்ளது. அப்போ அவங்க வர்றதுக்கு முன்னாடி அவங்க வீட்டிலே அவங்க தீர்மானம் எடுத்துட்டாங்க, இயேசப்பா அங்கே இருப்பாரு, இப்படியே தான் அவரு உட்காந்து சாப்பிட்றது வழக்கம். அதனால நான் பின்னால் நின்று அழுது கண்ணீரெல்லாம் அவர் காலில் விடுவேன், காலை நினைப்பேன். என்னுடைய கண்ணீர்னால என்னுடைய பாவங்களுக்காக நான் அழுது மனக்கசந்து அழுது என்னுடைய மனசிலே நான் ஜெபித்து அவரிடம் மன்னிப்பு கேட்பேன். அப்புறம் நான் முழங்கால் படிவிட்டு அவரோட பாதத்தின் அருகாமையில் அப்புறம் குனிந்து என்னுடைய தலைமறைவினால அவங்க காலை நான் துடைப்பேன், இந்த கண்ணீரெல்லாம் நான் துடைப்பேன். அப்புறம் இந்த பரிமள தைலத்தை அவங்க காலில் ஊற்றி அதை நல்லா பூசுவேன். அப்புறம் அவங்க பாதத்தை நான் முத்தமிடுவேன், அவங்க பாதத்தை நான் முத்தமிட்டு கொண்டே இருப்பேன். நான் எதையுமே அவருக்கு நான் சொல்ல போறதில்லை, இல்லை அவங்க தீர்மானம் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. நாம கத்திரை ஆராதிக்கணும் அப்படின்னா, நம்ம இயேசப்பாவோட போகணும் அப்படின்னா நம்ம முதல்ல நம்ம ஆயத்தமாக வேண்டியது. நம்ம காணிக்கை கொண்டு வருவோம், இல்லாட்டி நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணுவோம், நல்ல அதுக்கு ஆயத்தத்தோட நம்ம வண்டி வாகனம் எல்லாம் உதவி பண்ணி அப்புறம் நேரத்தையும் கேட்டுட்டு நம்ம வந்து அதை ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் இந்த அம்மாவும் செய்திருக்கிறாங்க. जो अगर हम परमेश्वर को आराधना करना है तो हम निर्णय करेंगे, हाँ संडे 9 बजे आराधना में जाना है, उसके लिए गाड़ी या उसका ऑफरिंग या कपड़े, अच्छा कपड़े पहनना है। हम वहाँ पे आराधना करने वाले इस
जी आएंगे, तो उन्हीं के साथ परमेश्वर को हम आराधना करना है। ऐसे हम निर्णय करके तैयारी करके आते हैं। तो ये बहन जी वहाँ आने के बाद 38 वर्ष में लिखी हुई है, அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு वो वहाँ खड़ी होकर रोती हुई आंसू बहा के उन्हीं के पैर को गीला बनाया। அந்த அவங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த கால் வெளிப்புறமா நீட்டியிருப்பாங்க, அந்த காலின் மேல பக்கத்துல நின்று அவங்க கண்ணீரை விட்டு அவங்க கால் மேல அந்த கண்ணீர் விழும்படியாக பக்கத்துல நின்று அவங்க காலை நினைத்தாங்க, காலின் பாதங்களை நினைத்து அவங்க மனக்கசந்து அழுதாதான் நமக்கு கண்ணீர் உள்ள உடைந்து மனக்கசந்து அழுதாதான் நம்ம கண்ணிலிருந்து கண்ணீர் வர முடியும். இமோஷனல், அதாவது நம்ம உள்ளத்திலே நம்ம உடைந்து இல்லாட்டி உள்ளத்திலே சில காரியங்களுக்காக இந்த கண்ணீர் உள்ளத்திலிருந்து ஆரம்பிக்கிற அந்த உணர்ச்சிகளினால அந்த உணர்ச்சி வசப்பட்டு அதனுடைய கண் சுரப்பிகள் அந்த கண்ணீரை வெளியே கொட்டுகிறது. நம்முடைய ஃபீலிங்ஸ், அவங்க உள்ளத்தின் வாஞ்சைகள் எல்லாமே கர்த்தர் மேல ஆண்டவரே இவ்வளவு நன்மை எனக்கு செய்திருக்கிறேன், எனக்கு பாராட்டுகின்ற அன்பு மிகவும் மிகவும் பெரியது, நீர் ஒருவராக என்னுடைய பாவங்களை என்னுடைய குற்றங்களையும் மன்னித்து நான் பரலோகத்தில் சேர்ந்ததுக்கு உதவி செய்ய முடியும், நீதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று அந்த அம்மையார் அறிந்து இயேசு பாவனும் வந்தாங்க. அப்போ முதல்ல पहले यीशु मसीह के पैर के पास आकर उनके दिल टूटकर फूट के रोकर आंसू बहाती है। वो आंसू यीशु मसीह का पैर के ऊपर गिरती है और उसको पैर के ऊपर गिर के गीला हो जाती है। तो इस समय ये फिर अपना बालों से उसको पोंछना चाहती है, तो ऐसे खड़े होकर तो वो पोंछ नहीं पाएंगे, काफी दूर है बाल और पैर को, तो घुटने टेके बैठना पड़ेगा और नीचे झुक कर बैठना पड़ेगा, तभी वो बाल से उसको कितना भी लंबी बाल हो वो वहां पर बैठ के ही वो घुटने टेके बैठ के उसको पोंछना पड़ेगा। ऐसा वचन में लिखा है। இந்த 38ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று முதல்ல நின்று அழுதார். உள்ள உடைந்து தன்னுடைய பாவங்கள், தன்னுடைய எல்லா துக்கங்கள், வேதனைகள், செய்த மீறுதல்கள், அநியாயங்கள், கர்த்தரை துக்கப்படுத்தின காரியங்கள், வசனத்துக்கு விரோதமான காரியங்கள், பரலோகராஜ்யத்துக்கு விரோதமான காரியங்கள், அவர் செய்த எல்லாவற்றையும் கர்த்தரிடம் சொல்லி மனதார கர்த்தரிடம் சொல்லி அவள் உள்ள உடைந்து அழுது தன்னுடைய கண்ணீரை இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே விடுகிறார். இப்போ அதை துடைக்கணும்னா நின்றுட்டே துடைக்க முடியாது. अगर उसको पोंछना है बालों से, सिर का बालों से, वो ये संभव नहीं है खड़े होकर वो बालों से उसको पोंछ पाएंगे। इसी के लिए वो झुक गई, घुटने टेके वहाँ झुक कर अपने बालों से, कितना लंबा बाल है वो इसके बारे में हम नहीं जानते, किसी को ज़्यादा किसी को कम, तो तभी अपने बाल, ये तो लिखा है अपने बालों से उसके आंसुओं को, जो यीशु मसीह का पैर को गीला किया है उसको पोंछा. எவ்வளவாக ஆண்டவருடைய
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய கால்களின் மேல் விழுந்த அந்த கண்ணீரை அவள் தன்னுடைய தலைமயிரினாலே துடைக்க விரும்பினாள், தலைமயிரினால் துடைத்தாள் என்று வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அப்புறம் அந்த பாதத்தை அவன் முத்தம் செய்தான். அப்படின்னா வந்து அவ முழங்காப்படிட்டு இல்லைன்னா அங்கே கீழே உட்கார்ந்து கொண்டு குனிந்து அவருடைய பாதத்தை அவள் मुद्दत से वहाँ बैठकर या कि घुटने टेके झुककर यीशु मसीह का पैरों को और उसको पैरों को चुमा, किस किया। उसके बाद जो इत्र या वो सेंट जैसे है वो परिमल तैल उसको तोड़ के या खोल के उसको यीशु मसीह का पैरों के ऊपर डाल के उसको वहाँ पर उनके पैर में डाला। तो उस समय जरूरी है वहाँ जितने लोग हैं वो उसका स्मेल, उसका सुगंध, उसका सेंट वो महसूस किया। उसको सेंट उसमें आनंदित थे। अच्छा स्वादिष्ट खाना भी खाते हैं और उनका अच्छा सुगंधित अरोमा एटमॉस्फेयर, वहाँ का हवा भी सुगंधित बन गया। ये बहुत आनंदित का बात है। अगर हम परमेश्वर के पास आते हैं और परमेश्वर को आराधना करते हैं दिल से और उनको महिमा करते हैं, उनकी मन के लिए आराधना करते हैं, तो उनकी तरफ से उनकी महिमा वो हम उनको चाहते हैं, यीशु मसीह को चाहते हैं और यीशु मसीह हमको चाहता है और यीशु मसीह हमारे बीच में मौजूद है। तो उनका सुगंध और उनका समूह, उनका प्रसन्नता हमारे बीच में होगी, हम आनंदित होंगे। पर परमेश्वर के समूह में आके तो कोई दुखी नहीं हो पाएगा। हमारा दिल का सारे हम यीशु मसीह के पास में बयान कर सकते हैं, सारे बातें यीशु मसीह को बता सकते हैं। कोई भी सीक्रेट हमारे अंदर नहीं रखना, कोई भी गुप्त हमारे अंदर नहीं रखना, सारे सब कुछ परमेश्वर के पास हम बोलना है और उनके हमारा दिल को खाली करना है। परमेश्वर का वचन कहती है पहला पत्रस 5 और 7 वचन में, 5 अध्याय 7 वचन में वो हमारे लिए चिंतित है, इसलिए हमारा चिंता उन्हीं के ऊपर छोड़ दें। उन्हीं के ऊपर कैसे हम छोड़ सकते हैं? उनको बोलने से हम छोड़ सकते हैं। அந்த அம்மா அந்த பரிமள தைலத்தை அந்த இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள்ல பூசினான். இப்போ அந்த பாதங்கள்ல பூசப்பட்டிருந்த அந்த பரிமள தைலம் அந்த வீடு முழுவதும், இல்லாட்டி அந்த லொக்காலிட்டி, அந்த வீட்டுக்கு வெளியே கூட அந்த வாசனை வந்துடும். நல்ல ருசியான ஆகாரம் சாப்பிட்டாங்க. ஆனா அந்த இந்த பரிமள தைலத்தின் வாசனை அவங்க ஆகாரம் சாப்பிடுற அந்த அட்மாஸ்பியர், அந்த சூழ்நிலையில அந்த வீட இன்னும் ரொம்ப ஆனந்தத்தோட, சந்தோஷத்தோட, மகிழ்ச்சியா சாப்பிடுறதுக்கு உதவி செய்யுது. நாமும் ஆண்டவருடைய சமூகத்துல வந்து கத்திரை நாம் ஆராதிக்கிறோம். நம்முடைய உள்ளத்தோட எல்லா பாரங்களையும், எல்லா கவலைகள், வேதனைகள், பயங்கள், சுகவீனங்கள், வலிகள், வேதனைகள் எல்லாவற்றையும் நாம கத்துக்கிட்டோம், கொட்டுகிறோம். எல்லாத்தையும் அவருடைய பாதத்துல நம்ம சொல்லி அவர் மேல நம்ம
எப்படி நம்ம வந்து ஒரு பாட்டில்ல நம்ம திறந்து அதுக்குள்ள நம்ம தண்ணீர் ஊற்ற ஊற்ற அதுக்குள்ள இருக்கிற அந்த காற்று வெளியில வருது. அப்புறம் அந்த பாட்டில் நிறைய நம்ம தண்ணீர் ஊற்றிடுறோம். அப்புறம் அதுக்குள்ள காற்று இருக்க முடியாது, தண்ணீர் தான். அதே மாதிரி நம்ம ஆண்டவருடைய பாதத்துல நம்ம அவருடைய சமூகத்துல வந்து இந்த நம்ம இந்த பாவ அறிக்கை ஜெபம் அந்த டைம்ல நம்ம எல்லாத்தையும் அவருடைய பாதத்துல சொல்றோம். ஆண்டவரே, நான் உண்மை துக்கப்படுத்திட்டேன், உண்மை துன்பப்படுத்திட்டேன், வசனத்துக்கு விரோதமா அந்த காரியம் செய்தேன், உண்மை பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தினேன், உண்மை துக்கப்படுத்தினேன், வசனத்தையும் படி நான் செய்யல, ரெட் லைட் ஜம்ப் பண்ணேன், டிராஃபிக்ல கோவப்பட்டேன், ஓவர்டேக் பண்ணேன், என்னெல்லாமோ நம்ம செய்த எல்லாம் நம்முடைய மனசுல கற்றுக்கிற பரிசுத்த ஆவியானவரை கொண்டு வருகிற எல்லா விதமாக நாம விரும்பாத, அப்புறம் வசனத்துக்கும் ஏற்காத, கத்தரும் விரும்பாத எல்லா குற்றங்கள் பாவங்கள் எல்லாம் நம்ம கத்திரிடம் சொல்லி நம்முடைய வலி வேதனை, ஆனது எனக்கு அந்த நோய் இருக்குது, எனக்கு இந்த நோய் இருக்குது, எனக்கு வலி இருக்குது, அதை செய்ய முடியல, இதை செய்ய முடியல, எனக்கு இது வேணும் அது வேணும், எல்லாத்தையும் நம்ம கத்தருடைய பாதத்துல நம்ம இறக்கி வைக்கிறோமா? அப்ப எல்லாம் வந்து அங்க ரெக்கார்ட் ஆகுது. யார் ரெக்கார்ட் பண்றாங்க? பரலோக அரசாங்கம். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ரெக்கார்ட் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் தேவதூதர்கள் இருக்கிறாங்க. நம்ம மனசுல என்ன நினைக்கிறோம் அது கூட அங்க ரெக்கார்ட் ஆகுது. நமக்கு எவ்வளவு பல்ஸ், நமக்கு எவ்வளவு ப்ரெஷர், நமக்கு எவ்வளவு சுகர், எல்லாமே அங்க ரெக்கார்ட் ஆகுது. எல்லாம் என்ன சரீரத்துல என்ன கஷ்டம் இருக்குது எல்லாம் அங்க ரெக்கார்ட் ஆகுது. அப்போ எல்லாம் அங்க, அப்ப இந்த அம்மா பேசுறதும் எல்லாம் அங்க ரெக்கார்ட் ஆகிருக்கும். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் தெரியும். அவர் வந்து வெறும் முகத்தை மாத்திரம் பார்க்கறது கிடையாது, நம்முடைய உள்ளத்தையும் பார்க்கறது. इस मसीह को भी वो समझ में आता था, वो सिर्फ चेहरा देखने वाला परमेश्वर नहीं, दिल देखने वाला परमेश्वर। दिल में कितना कष्ट है, दुख है, खुशी है, आनंद है, हम कितना स्वस्थ है, और उनको धन्यवादी के साथ कैसे उनसे हम आराधना करते हैं, ये सब परमेश्वर प्रभु यीशु से समझते हैं। तो ऐसे ही इसमें से इस स्त्री के बारे में भी और उस फरीसी जो होस्ट जो उनको खाना खिलाया फरीसी, उनके बारे में भी इसमें से जानता था। तो सारे ये सोच रहे हैं क्योंकि उस बहन जी का रेपुटेशन उस टाउन में, उस सिटी में या उस गांव में वो पापी, उसका वो छाप लगा दिया ये पापी है। अपने आप को कोई सोचता नहीं, क्योंकि तुम पापी है कहने से बाकी सारे हमको मुझे दिखाता है तुम उससे ज्यादा पापी है, क्योंकि तो ऐसे लोग दूसरों को पापी कहने से वो रुकते नहीं, वो कहते रहते हैं ये बिना जानकारी के वो भी खुद पापी है, उससे भी अधिक पापी है, फिर भी उसको नाम देते हैं पापी। ஏன்னா இந்த ஏதாவது சும்மா பேர் மக்களுக்கு கொடுக்கறதுல நாம ரொம்ப லகுவா நம்ம அவங்களுக்கு பேர் கொடுத்துருவோம். நம்ம எல்லாருக்குமே ஒரு பேர் இருக்கலாம், நமக்கு தெரியாது, மற்றவங்களுக்கு தெரியாது. ஆனா அது எதுக்காக கொடுத்தோம், ஏன் கொடுத்தோம் அப்படின்றது நமக்கே தெரியாது. ஏன்னா நம்ம மற்ற ஒரு ஜாலியா ஒரு குஷியா அப்படின்னு நாம கொடுத்துருவோம். அதே மாதிரி இந்த டவுன்ல உள்ளவங்களும் இந்த அம்மாவுக்கு அந்த பெயர் கொடுத்துருக்காங்க, பாப்பி ஸ்திரீ அப்படிங்கிற பேருக்கு அந்த அம்மாவுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிடிக்கவே இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அதிகமான பட்ட பேர் வந்து பிடிக்கவே செய்யாது, அதை நம்ம செய்யவே கூடாது. ஏன்னா வந்து அவங்கள பற்றி நமக்கு தெரியாது, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் யாரோ சொன்னாங்க, அதை
நம்ம வந்து அந்த ஒரு நபரை நம்ம அப்படி சொல்லக்கூடாது. அது கத்திற்கும் பிரியமா இருக்காது, வசனத்துக்கு ஏற்ற மாதிரியும் இல்லை. அது சரியா தப்பான்றது நமக்கும் தெரியாது. जो अगर कोई कुछ बात करते हैं उसको हम भी वैसे ही उस व्यक्ति को समझने में हम गलती करते हैं, परमेश्वर को दुखी करते हैं, वचन के विरोध करते हैं, पाप करते हैं और वचन के अनुसार नहीं, क्योंकि और ये भी है हम उससे भी ज्यादा गलती किया है, हम उससे भी बढ़कर वो बुरा है, फिर भी हम उनको ऐसा करते हैं, क्योंकि हम जानना चाहिए परमेश्वर से हम बोलकर परमेश्वर की मन की विचार के अनुसार हम जीवन बिताना है। तो यहाँ पर हम देखते हैं இப்போ வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய ஹோஸ்ட் யார் வந்து அவங்களுக்கு விருது கொடுக்குறார், அந்த பரிசையை கூப்பிடுறாரு. ஐயாங்க வாங்க அப்படின்ட்டு அவங்க கூப்பிட்டு அவருக்கு மனசுல என்ன ஓடிச்சு இருக்குது என்றது அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். அவர் யோசிக்கிறாரு அந்த பரிசையை, இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பெரிய போதகர், இந்த பெரிய தலைவர், இந்த பெரிய பிரசங்கியா, தீர்க்கதரிசி, யார் அவர் தொற்றாருன்றதும், யார் அவர் மேல கண்ணீரை ஊத்துறான்றதும், அப்புறம் தலை மடியில பாவி கண்ணீர், அப்புறம் பாவி முடியில துடைக்கிறாரு, அப்புறம் பாவி முகத்துல முத்தம் கொடுக்குற, வாயினால அந்த பாதத்தை முத்தம் கொடுக்குறார், அப்புறம் பரிமள தைலத்தை பாவி பரிமள தைலத்தை ஊற்றுறார். அப்புறம் இதெல்லாம் ஒரு புரிஞ்சுக்கிட்டு இல்லையா? அப்படின்னா இவங்க என்ன தீர்க்கதரிசி, என்ன போதகர், என்ன லீடர், என்ன விசேஷ பிரசங்கியார், இவருக்கு ஒன்றுமே தெரியாதா அப்படின்ட்டு அந்த பிரச்சனை வந்து கேள்வி கேட்டுட்டே இருக்கிறார் மனசுல. அதுவும் ரெக்கார்ட் ஆகுது. அந்த ரெக்கார்ட் ஆக இவருக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஃபீலிங் போயிட்டே இருக்குல்ல. எங்க பல்லவத்துல என்ன ரெக்கார்ட் ஆகுது, இந்த இயேசு கிறிஸ்துவுக்கும் அதுல வந்து பிரான்ச் அந்த என்ன சொல்லுவாங்க, அதாவது ஒரே நேரத்துல ரெண்டு பேருக்கும் தெரியும், ரெண்டு பேருக்கு மனசுல ரெக்கார்ட் ஆகும். அவங்க டாக்குமெண்ட்ஸ்லயும் அப்புறம் இயேசு கிறிஸ்து பிதாகுமார பரிசுத்தாவியானவருடைய உள்ளத்திலையும் அவங்களுக்கும் தெரியும் என்ன ரெக்கார்ட் ஆகுது, யாரை பற்றி ரெக்கார்ட் ஆகுது, எப்படி ரெக்கார்ட் ஆகுது எல்லாம். இது ஒரு பெரிய விசேஷம், பெரிய ரகசியம். அப்போ நமக்கு கொஞ்சம் தான் தெரியும் மனித மூளைக்கு, மனித அறிவுக்கு. அப்போ आंधर यीशु क्रिस्त वो फरीसी को बुला के उनसे बात करते हैं। वो फरीसी समझ रहा था ये तो बड़ा बड़ा लीडर है, बहुत प्रधान है, बहुत ज्ञानी है, बहुत भविष्यवक्ता और हमारा बहुत अगुआ, सारे इसके पीछे जाते हैं। इसमें बहुत बड़ा शक्ति है चंगाई करने का और अद्भुत काम करने का। ये मेरे घर में आया है, बहुत बड़ा एक इंसान है, हाँ मैं आशीष पाया हूँ करके वो सोच रहा था, बहुत खुश था। लेकिन अभी ये होने के बाद ये स्त्री आकर रो रो के आंसू बहाया और इसी के पैरों के ऊपर आंसू बहाया और झुक के घुटने टेके सिर के बालों से पोंछा और उसको चुम्बन किया, तो उसके पैरों को चुम्बन किया। कहाँ चुम्बन करते रहती थी। उसके बाद ये इत्र लगा के, वो सुगंधित तेल लगा के उसको मर्यादा किया, तो सारे सुगंध भर गया वो घर पे। तो इस फरीसी सोच रहा है ये कौन सी व्यक्ति है, लीडर है, ये इनके शिष्य है, ये सिखाने वाला है, लेकिन ये इसको समझ में नहीं आता ये कौन सी व्यक्ति इसको इसके ऊपर आंसू बहाते हैं, पापनी आंसू और पापनी बाल से पोंछते हैं और पापनी
से चुंबन देती है और पानी का इत्र से वहाँ तेल मला है वहाँ डालती है। ये सब तो इसको याद नहीं पड़ता है, वो पहचाने पर पता है ये व्यक्ति कौन है, ये व्यक्ति कौन है, भाई है। तो ये ध्यान ये फरीसी का दिल में दौड़ती है रील जैसे, सिनेमा के रील जैसे। तो यीशु मसीह पहचानता था, तो यीशु मसीह उसको बुला के, भाई साहब आइए, मैंने एक बात आपको समझाना है। ऐसा दो व्यक्ति थे, तो एक ज्यादा कर्जदार थे और एक कम, और समय आया दोनों वापस दे नहीं पाते थे। तो ये व्यक्ति जो धनवान व्यक्ति दोनों को माफ किया, ठीक है भाई आप देना नहीं है, आप खुश रहो कहके बता दिया। तो ये फरीसी का नाम सीमोन, सीमोन जी, अब क्या कौन ज्यादा प्रेम करेंगे, उस धनवान व्यक्ति को कौन ज्यादा प्रेम रखेंगे? तो ये फरीसी ने उनको जवाब दिया, जिनको ज्यादा माफी हुआ है, ज्यादा पैसा माफी हुआ है, वो ज्यादा प्रेम रखेंगे। तो यीशु मसीह ने उसको सहमति दिखाया और बताया, हाँ राइट, हमने सही बताया है, वो ज्यादा जिनको माफी हुआ है वो ज्यादा प्रेम रखेंगे। तो अभी बारी आता है सीमोन को वो फरीसी का नाम सीमोन, उस फरीसी को दंड देने का। सबके सामने यीशु मसीह उनको बताता है, 44 बस 44 44 चले गए। वो यीशु मसीह ने उस स्त्री के पास घूम के उस फरीसी को बताता है, அந்த சகோதரியும் திரும்பி அவரை பார்க்குறாரு, அவளும் இவரை பார்க்குறா, அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓ, என்னுடைய பலி, என்னுடைய ஆராதனையை இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கீகரித்து விட்டார். ஆனால் அவர் கோபப்படுவாரோ சந்தோஷமா இருப்பாரோ என்ன சொல்ல போறாருன்றது அந்த அம்மாவுக்கு தெரியாது. அவங்க பயந்துட்டு நடுங்கிட்டு என்ன சொல்ல போறாங்க, எல்லாரும் அவளா பார்க்குறாங்க. இப்போ பரிசேயனை வேற கூப்பிட்டுருக்காரு, அவரு வேற பார்க்குறாரு. அப்புறம் இயேசு கிறிஸ்து இந்த அம்மாவுக்கு எல்லாம் பார்த்து அவர் முகத்தை பார்த்து இந்த காரியங்களை சொல்றாரு. அந்த அம்மாவுக்கு அப்படியே என்ன செய்யறது அப்படின்ட்டு அவங்க நடுங்கிட்டே நின்றுக்கலாம். என்ன சொல்றாரு பாருங்க, जो फरीसी को बुला के और इस बहन जी के ओर यीशु मसीह देखकर एक जवाब देता है। 44 बस 44 में ஸ்திரீகளை திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன்னுடைய வீட்டில் பிரவேசித்தேன், நீ எனக்கு கால் கழுவுறது கூட தண்ணீர் தரல, ஆனால் இவ்வளோ அவருடைய கண்ணீரை சிந்தி என்னுடைய கால்களை கழுவினார் நினைக்கிறான். அப்புறம் அவருடைய தலை மயிரினால கால்களை துடைத்தார். நீ அந்த நாப்கின் தரல, டவல் தரல பாரு. அப்புறம் சீமோனே, நீ எனக்கு என்ன उत्तर செய்யவே இல்லை, मुझे गले नहीं लगाया, लेकिन देखो ये बहन, ये बेटी तब से मैं यहाँ पर आया हूँ, சொல்லியிருக்கிறது, நீ என்ன முதல் செய்யவில்லை. 45ஆம் வசனத்தில், இவ்வளவு நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். जब से मैं आपके घर में आया तो ये चुम्बन देती रखी, इसमें नीचे बैठ गई और
चुम्बन देती रहती थी, चुम्बन देती रहती थी। उसकी आराधना परम प्रधान सर्वशक्तिमान पवित्र परमेश्वर पिता पिता पुत्र पवित्र आत्मा उन्हीं के घर में आया है, उनके गांव में आया है और इसको अच्छा मौका मिला परमेश्वर को आराधना करने के लिए। सारे स्वर्ग कैमरा लेके बैठे हैं और रिकॉर्ड कर रहे हैं सारे। स्वर्ग का सरकार का रिकॉर्डिंग हो रहा है, स्वर्गों का सेनाओं का रिकॉर्डिंग हो रहा है। यहाँ रिकॉर्डिंग ऐसा होता है वीडियो और मन का और किताब का भी। हमारा अभी लेटेस्ट टेक्नोलॉजी अगर आप बोलते हैं वो कौन सी भाषा में रिकॉर्डिंग हो रहा है, वो बोलने से उसी भाषा में आप तमिल भाषा में बोलेंगे वो तेलुगु में रिकॉर्डिंग होगा, इंग्लिश में रिकॉर्डिंग होगा, वो सब हो सकता है। वो अभी नहीं है, उस समय भी था। इसमें से इस धरती को सृष्टि करने से भी पहले ही वो उनके स्वर्ग राज्य में था, वो किसी को दिया नहीं। परमेश्वर थोड़ा थोड़ा अभी हम सब, क्योंकि हम सभी वीआईपी हैं परमेश्वर की नजर में, वेरी इंपॉर्टेंट पर्सन, क्योंकि लेटेस्ट अभी इसमें से जल्दी आने वाला है और हो सकता है हमारा जीवन काल में ही वो आने वाला है। तो उस समय हम उन्हीं के साथ जाने वाले हैं। वो चंडिया में रहते हैं, वो बहुत वेरी इंपॉर्टेंट पर्सन है, प्रमुख विश्वासी है, वो इमानुएल प्रेयर हॉल के अंग है। तो परमेश्वर अगर आप इस मसीह का वचन के अनुसार जीवन बिताते हैं, ये व्यवस्था विवरण 28 का 1 और 2 वचन में अगर आप ये वचन के परमेश्वर का वचन को आप पालन करते हैं, उसी की रीति में जीवन बिताते हैं, सब दुनिया के लोगों से ऊपर रखेगा। आपको सिर नहीं, आपको पूंछ नहीं, सिर रखेगा। हम वैसा ही लेना है, वैसा ही है हम। इसलिए तो ये रिकॉर्डिंग हो रहा है, अभी भी हो रहा है। अभी सिर्फ मोबाइल रिकॉर्डिंग नहीं है, वो स्वर्ग में भी रिकॉर्डिंग हो रहा है, वो जो मैं बताता हूँ। और हमारा दिल में क्या हो रहा है वो भी रिकॉर्डिंग हो रहा है, मेरा दिल में क्या चल रहा है सब, वो हम बच नहीं पाएंगे परमेश्वर की दृष्टि से। स्वर्ग का रिकॉर्डिंग से, स्वर्ग का सीसीटीवी कैमरा से हम भाग नहीं पाएंगे, बच नहीं पाएंगे। तो सारे पता नहीं कितना रिकॉर्डिंग, कितना किताब में रिकॉर्डिंग होता है। तो ये भाई साहब वो सिमियोन उस फरीसी அந்த பெரியவர்னு சொல்லலாம். ஏன்னா அவர் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சீடர்களையும் இன்வைட் பண்ணி அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்குறாரு. நிச்சயமா அவர் நம்ம மெச்சிக்கொள்ள வேண்டியது. அப்போ அவர் அவர்கிட்ட இப்போ அவருக்கு रिपोर्ट எல்லாத்துக்கும் முன்னாடியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்குறார். सबके सामने उसका रिपोर्ट यीशु मसीह ने पढ़ता है। 45 verse 45 நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவ்வளவு நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தார்। यहूदियों का नियम है, अगर कोई यहूदी उनके घर में किसी गेस्ट को इनवाइट करता है तो उसको घर के अंदर उसका पैर धोएंगे और पोंछेंगे और घर के अंदर उसको चुम्बन गले लगाएंगे। तो ऐसे वो का नियम है, लेकिन ये हो सकता है ये नहीं किया है। तो इस मसीह उनको बताया, हमने गले नहीं लगाया, चुम्बन नहीं किया, लेकिन ये நீ என்ன முத்தம் கொடுக்கல, எனக்கு முத்தம் கொடுக்கல, என்னுடைய பாதங்களில் பரிமளம் பூசல। 46ஆம் வசனத்துல சொல்லியிருக்குது, நீ என்னுடைய தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவனுடைய பாதங்களில் பரிமளத்தை எனக்கு பூசினாள், அதனால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது। ஏற்கனவே மன்னிக்கப்பட்டாச்சு, ஏன்னா அவ அழுது உள்ள உடைந்து ஆண்டவரிடம் மனசார கேட்டிருக்கான்। கர்த்தர் வார்த்தைகளை கேட்கிறவரும் அப்புறம் உள்ளத்தின்
எண்ணங்களை அறிகிறவருமான விசேஷித்த சர்வ வல்ல தேவன், परम प्रधान सर्वशक्तिमान, विशेष रीति से हमको समझने वाले परमेश्वर, वो जो मन से वो मांगा वो परमेश्वर ने उसको माफ कर दिया, उसका किताब से वो हटा दिया है, एरेज कर दिया है, उसका कंप्यूटर से एरेज कर दिया, उसका फाइल से निकाल दिया, वो अभी क्लीन है. அவருடைய புஸ்தகத்தில் அவருக்காக எழுதப்பட்டிருந்த புஸ்தகத்தில் அந்த வரிகளெல்லாம் ரெட்டிங் என்ட்ரி, ப்ரூயிங் என்ட்ரி, என்னென்ன பேக்கிங் என்ட்ரி எல்லாம் எழுதிட்டாங்க. மன்னிக்கப்பட்டது இது இயேசு கிறிஸ்து சொல்றாரு. என்ன, இந்த உலகத்துக்கும் சொந்தக்காரர், பரலோகத்துக்கும் சொந்தக்காரர், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சிருஷ்டிக்கும் சொந்தக்காரர் சொல்றாரு. அவருக்கு தெரியாதது எதுவும் கிடையாது. அவரு கம்ப்யூட்டரை நல்லா தரும். இந்த இப்போ இருக்கிற கம்ப்யூட்டரோட லேஸ்ட் என்னெல்லாம் வரப்போகுது அதெல்லாம் அவர்கிட்ட இருக்குது. ஆனால் அவர் உபயோகிக்கல. ஆனால் அவருக்கு தெரியும். அவருக்கு யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை. ஆனால் அது பரலோகத்தில் அது நடந்துகிட்டே இருக்கு. स्वर्ग में ये सारे कंप्यूटर का जॉब, लेटेस्ट कंप्यूटर का जॉब अभी लागू है, चल रहा है, शुरू से ही चल रहा है. हम जाने से हम पता कर सकता है आदम कैसा रहा, कैसा उसका शुरुआत हुआ, ये सब उस कंप्यूटर में हम स्क्रीन में देख सकते हैं. स्वर्ग में जाने के समय प्रभु यीशु मसीह प्ले करके दिखाएंगे. क्योंकि हमारा कंप्यूटर में तो 10 साल के बाद वो बहुत मुश्किल है उसको रखना, लेकिन अभी इतना साल हो गया है, स्वर्ग में सारे सेफ प्रिजर्व रखेंगे. अब कुछ भी बात यीशु मसीह से पूछ लो, उसका जवाब और उसका प्रूफ आपको मिलेगा. என்னென்ன காரியத்தில் பரலோகத்தில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் மாத்திரமல்ல இங்கேயும் நம்ம இயேசு கிறிஸ்துவை நம்ம கேட்குறோம். அவர்கிட்ட ப்ரூஃபோட அவர் நமக்கு சொல்றாரு. உடைய வசனத்தில் அதைத்தான் அந்த இமாவுக்கு இருப்பான அந்த சீடர்களும் அவர் பேசிக்கொண்டு போகும்போது அவர் உயிர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் இது நீங்கள் அந்த திட்டத்தரிசிகள் ஆகமங்கள், மோசையின் ஆகமங்கள் எல்லாம் படித்திருக்கிறீங்க தானே, அப்புறம் ஏன் இதெல்லாம் தெரியல? அதெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேனே, கர்த்தர் சொல்லியிருக்கிறாங்க, அதெல்லாம் நடக்க வேண்டியது நடந்தே ஆகும், அதான் நடந்துட்டு இருக்குது. அப்போ அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஓ அப்படியா? அப்போ அவங்க சாப்பாட்டு டேபிளில் அந்த அப்பத்தை பிட்டு அவங்களுக்கு சாப்பிட கொடுக்கும்போது தான் அவங்களுடைய கண்ணு திறக்குது, ஆத்மீய கண்ணு திறக்குது. ஓ இது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்துட்டாரு அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. சாப்பாட்டு வேலையிலாம் கண்ணு திறக்குது. பாருங்க, எம்மாவுக்கு போனவங்களும் ஊருக்கு போனவங்களுக்கும் சாப்பாடு போடுறது தான் அவங்க கண்ணு திறக்குது. அப்புறம் இங்கேயும் வந்து சிமியோன் சாப்பாடு போடுறாரு. அப்பதான் இவங்க சிமியோனுடைய கண்ணும் திறக்க வைக்கிறாரு ஆண்டவர், அதிசயங்களை செய்கிறார். பாருங்க, அப்போ 47 வசனத்தை சொல்றாரு. 47 वचन में ऐसा लिखा है, நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. அப்போ அந்த அம்மா வந்து இயேசு கிறிஸ்து மேல மிகவும் அன்பு கூர்ந்தாள் அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்து ரிப்போர்ட் கொடுக்குறாரு. அந்த அந்த பரிசேயன் என்ன சொல்றாரு? பாப்பினி ஸ்திரீ, பாவி மகள் அப்படின்ற அந்த டிகிரி கொடுக்குறாரு, பட்டம் கொடுக்குறாரு. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? என்ன ரொம்ப நேசிக்கிற அம்மா அப்படின்ட்டு மகள் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை மெச்சிக்கொள்கிறார். அந்த மகளை பற்றி குற்றமா எதுவுமே சொல்லல. அந்த இந்த மகளை குற்றவாளியாக நினைத்த அந்த பரிசேயனை தான் குற்றப்படுத்துறாருன்னா அவங்க சொல்றாரு. இந்த மாதிரி 48 சொல்ற அவளை நோக்கி இப்ப அந்த அம்மாவை பார்த்து, அம்மா திருட்டு நிற்கிறாங்க, அவங்க என்ன சொல்ல போறாங்க? ஐயா நான் இதெல்லாம் பண்ணிட்டேன், என்ன சொல்ல போறாங்க? கோவப்படுறாரோ, சலிக்க போறாரோ, அடிக்க போறாரோ, எனக்கு என்ன ஆக போகுதோ அப்படின்னு சொல்லி அந்த அம்மா நடுநடுக்கிட்டு நிற்கிறாங்க. ஆனா இந்த அப்பா, இந்த இயேசுப்பா, यीशु मसीह उसको देखकर तुम्हारा पाप क्षमा हुई है, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். மன்னிக்கப்பட்டதுன்னா மன்னிக்கப்பட்டு விட்டது.
ஆயிப்போச்சு, இனிமேல் அவர் இருக்குங்க நடந்தாச்சு என்று அவர் 48ஆம் வசனம் சொல்றாரு. அப்புறம் அவர் கூட இருந்தவங்கலாம் இன்னும் இவர் ஆண்டவர் இவர் தான் மேசியான்றது யாரும் நம்பல. ஏன்னா அவங்க உள்ளத்துல வந்து இவர் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு இவர் யாரு, தேவனுக்கு மாத்திரம் தான் அதிகாரம், இவர் சொல்றாரு பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அப்படியே அவங்க இன்னும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இன்னும் நம்பல. அது சீடர்கள் கூட என்ன நம்பல முழுமையா. ஆனா அவர் இயேசுக்கு அந்த ஸ்திரியை பார்த்து என்ன சொல்றாரு 50ஆம் வசனத்துல, அவர் அந்த ஸ்திரியை பார்த்து உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போங்க. இன்னைக்கும் உங்களுடைய விசுவாசம் உங்களை ரட்சித்தது, நீங்க சமாதானத்தோட போங்க, சமாதானத்தோட போவீங்க என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு. நீங்க இயேசு கிறிஸ்துவாக எல்லா ஆபத்துக்கும் விசுவாசிக்கிறீங்க தானே. அவரால் கூடாதக்காரி எதுவுமே கிடையாது, எல்லாம் அவரால் ஆகும். அதை நான் 100% விசுவாசிக்கிறவங்க தானே. அப்போ நீங்க அவங்க கர்த்தருடைய எல்லா காரியங்களையும் சொல்லலாம். அவர்களை மன்னித்து விட்டார், சமாதானத்தையும் தந்திருக்கிறார். இப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு கிஃப்ட் கூட கிடைச்சிருக்கு. एक गिफ्ट मिला है उस बेटी को, उस बहन को, जो शांति मिला। डर के वो काम करती थी, लेकिन इस बोलने के बाद यीशु मसीह का बोलने के बाद उस बहन के अंदर एक नया जान आया, புதிய பலம் வந்தது, नया जान आया। वो जैसे वो आई वैसे नहीं वापस गई, शांति के साथ, माफी के साथ, स्वीकार करने के बाद जितना खुशी है, आनंद है, हल्का होकर यीशु मसीह का बेटी बनकर वो वापस गई। हम परमेश्वर के समूह में आए, आराधना करें, हमारा आंसू के पैरों में हम बहाना है, हमारा दिल टूट के, हमारा दिल में जितना भी है गलतियां पाप सारे बोल के उसके पाँव में डालना है, फिर हम शांति से रह सकते हैं। और हम उनको चुम्बन देने का, यीशु मसीह का गले लगा के चुम्बन देने का अवसर हमको मिलता है। और हमारा माहौल खुशी और सुगंधित, और जैसा स्प्रे दिया है, घर में भी स्प्रे आजकल हम लगाते हैं, क्योंकि अगर बाहर से कोई आता है वो ऐसा अंदर का स्मेल नहीं आना चाहिए, अच्छा फ्रेश स्मेल आना चाहिए, उसके लिए हम फ्रेश लगाते हैं। ऐसा मशीन भी है, 10 मिनट में वो फ्रेश पंप करते रहती है स्प्रे। तो ऐसे परमेश्वर के समूह में अगर हमारा पाप माफी हो गया है तो हम स्वीकार किए हुए बेटा बेटी के समान है, परमेश्वर का बेटा बेटी। एक कितना सौभाग्य की बात है, आशीर्वाद की बात है, वेरी इंपॉर्टेंट पर्सन बन जाते हैं यीशु मसीह की नजर में, स्वर्ग का सरकार की नजर में, स्वर्गदूतों का सेना की नजर में हम बहुत फेमस बन जाते हैं। इस धरती में तो पड़ोसी भी हमारे बारे में नहीं जानता, बात भी नहीं करते, कभी गुड मॉर्निंग, कभी गुड इवनिंग, तो हमारे बारे में कोई नहीं जानता। लेकिन आपके बारे में स्वर्ग जानता है, स्वर्ग का मालिक जानता है, स्वर्ग का मालिक का बेटा है, स्वर्ग का मालिक का बेटी है। वही आज का विषय है जो the compassionate love of God gives confidence to his children। याद रखिए, हम अगर यीशु मसीह के पास आके सच्चाई दिल से उनको आराधना किया है तो यीशु मसीह आपको पहचान लिया है, आपको शांति मिला है, माफी मिला है, और स्वर्ग में बैठने का अवसर भी परमेश्वर उनकी बेटा बेटी बनकर देता है। तो परमेश्वर इस जो इंसान ने अपनी स्त्री डिग्री या उसका नाम दिया तो उसको पवित्र
पवित्र स्त्री करके नाम दिया। परमेश्वर के स्वर्ग का अंगीकार पाया हुआ एक व्यक्ति बन के परमेश्वर ने आशीर्वाद किया। आज भी हम भी अगर यीशु मसीह के सामने हम हमारा दिल बता के माफी मांग के यीशु मसीह का अपना मुक्तिदाता ग्रहण करके हम उनको आराधना किया सचमुच में हमारा दिल से, तो परमेश्वर यही रिपोर्ट हमको भी देंगे। तो वही वचन के अनुसार परमेश्वर कहता है, तो the compassionate love of God gives confidence to his children. वो तरस खाता था, यीशु मसीह ने तरस खाता था उस बेटी के लिए जो रो रो के दिल तोड़ा हुआ, उसको अंगीकार किया, उसका आराधना को अंगीकार किया। हमारा आराधना को भी अंगीकार करेंगे अगर दिल से हम परमेश्वर को आराधना करेंगे, हमारे गलतियों को मानकर माफी मांगकर आराधना करेंगे, तो परमेश्वर इस वचन के द्वारा हम हर एक को आशीर्वाद करेंगे। हम छोटा सा एक प्रार्थना करेंगे, तमिल में भी बोलेंगे और हिंदी में भी बोलेंगे। तमिल में पहले और रात में हिंदी में बोलूँगा। मेरे पीछे बोलिए, பின்னால நீங்க சொல்லுங்க, தமிழ்ல நான் சின்ன ஜெபத்தை நான் சொல்றேன், அந்த ஜெபத்தை நீங்களும் நான் சொல்லுங்க பின்னால. அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி. நான் குறைவுள்ளவன், விலகியவன், இயலாமையுள்ளவன், அறியாமையுள்ளவன், மன்னித்தருளும் ஆண்டவரே. என்னுடைய உள்ளத்தை உங்களுடைய பரிசுத்த இரத்தத்தினால் சுத்தம் செய்திருக்கிறோம். நீர் என்னுடைய உள்ளத்திலே வாழும், நீர் என்னை ஆண்டு வழிநடத்தும், முடிவெறிந்த விசுவாசத்திலே நிலைநிற்க எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே, आमीन। अभी मैं हिंदी में बोलूंगा, मेरे पीछे बोलना। प्रभु यीशु मसीह, मैं आपके पास आता हूँ। मैंने बहुत गलतियां किया है, पाप किया है, आपके वचन के विरोध, आपके विरोध मैंने पाप किया है। मुझे माफ करना, मेरे अंदर आना, मुझे अपना बेटा बनाना, अंत तक विश्वास में बने रहने के लिए मुझे मदद करना। आपके हाथों में मैं अपने आप को समर्पण करता हूँ। मुझे आप इस्तेमाल करना आपकी महिमा के लिए, अंत तक विश्वास में बने रहने के लिए मुझे मदद करना। प्रभु यीशु मसीह के नाम में मांगता हूँ, आमीन। तो உண்மையிலே நீங்க நாம இந்த ஜெபத்தை மனதார நாம செய்திருப்போம்னா நம்மை மன்னித்து அவருடைய பிள்ளையாக அங்கீகரித்தார். நாம் அவருடைய பிள்ளைகள் என்ற அந்த உறவுகளை நாம் முடிவெடுத்தும் நிலைநிறுத்த வேண்டும். அவர்களே நம்ம வளர வேண்டும், அவருக்காக நாம் வாழ வேண்டும். வேத வாசிப்பு, தியானம், ஜெபம், தனி ஜெபம், குடும்ப ஜெபம், தேவாராதனையில் பங்கு வேண்டும். இதனால நம்ம அவர்களே வளர்ந்து அவர் நமக்கு இருக்கிற ஆவியானவரின் வரங்களையும் பயன்படுத்தி அவருக்காக நாம் வாழ வேண்டும். अगर आप सचमुच में दिल से प्रार्थना की